ஹாய், இந்த வீடியோவில் ஏடபிள்யூஎஸில் விபிசின்னு சொல்லிட்டு சர்வீஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. சரியா? இப்போ விபிசின்றது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவுமே என்னென்னா ஒரு இன்டர்நெட் சர்வீஸ். ஓகேயா? இப்போ ஏடபிள்யூஎஸில் ஒரு சர்வரை நீங்கள் ரெண்டுக்கு கிடைக்கிறீங்க. ஓகே, சர்வர் இங்கே இருக்குது, அதான் இன்ஸ்டன்ஸு. அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் யூசர் வந்து பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் மூலமாக தான் பண்ணணும். அப்போ விபிசியில் எத்தனை லேயர் இருக்குது, அந்த லேயரை தாண்டி தான் இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா ஒரு யூசர் இன்டர்நெட் மூலமாக வராங்க அப்படின்னா அந்த விபிசிக்குள்ளார இன்டர்நெட் கேட்வேன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இந்த இன்டர்நெட் கேட்வேக்குள்ளார உலகத்தில் இருக்காங்க யார் வேணாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ணால் இது வழியாக உள்ளே வந்து வரலாம். ஓகே, ஒரு யூசர்ன்றது. சரி, அங்கேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா வந்து மல்டிபிள் ரவுட்டர் வந்து வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து எந்த ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கோ அந்த ரவுட்டர். ஓகே, அந்த ரவுட்ரு வந்து என்ன பண்ணால் இந்த ரவுட்டர் வந்து இன்டர்நெட் கேட்வேக்கும் சப்நெட்டுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கும். ஓகேயா, இந்த ரவுட்டர்ன்றது. சரி, இந்த ரவுட்டர் பார்த்திங்கன்னா ஒரு சப்நெட் கூட வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். ஓகே, ஒரு சப்நெட் கூட வந்து கனெக்ட் ஆகியிருக்கு இந்த ரவுட்டர்ன்றது. இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது. அப்போ நம்மளோட மும்பை ரீஜியனில் 3 ஜோன் இருக்கும், 1A 1B 1Cன்னு சொல்லிட்டு. அப்போ எத்தனை ஜோன்ஸ் இருக்கோ அத்தனை சப்நெட் இருக்கும். ஓகே, இங்கே பப்ளிக் சப்நெட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ப்ரைவேட் சப்நெட்டுன்றது இருக்கும். ஓகேயா? அப்போ பப்ளிக் சப்நெட் இருந்துச்சுன்னா ப்ரைவேட் சப்நெட் இருக்கும். அப்போ பப்ளிக் சப்நெட்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த சப்நெட்டு இன்டர்நெட் கேட்வே கூட கனெக்ட் ஆகியிருக்குது. ஓகே, அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பப்ளிக் சப்நெட் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இன்டர்நெட்டும் இல்லை, இன்டர்நெட்டே கனெக்ட் ஆக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரைவேட் சப்நெட். அங்கே வந்து அப்போ 2 ரவுட்டராக பிரியும் அந்த இடத்துல. ஓகே, ஒன்று பப்ளிக் ரவுட்டரும் இன்னொன்று ப்ரைவேட் ரவுட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா ஒரு ரவுட்டர் இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை பப்ளிக் ரவுட்டரும், கனெக்ட் ஆக அப்படின்னா அதை ப்ரைவேட் ரவுட்டர் சொல்லுவாங்க. இப்போ இது இன்டர்நெட் கேட்வே ஒரு ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்குது பப்ளிக் ரவுட்டர், இந்த ரவுட்டர் வந்து சப்நெட் கூட கனெக்ட் ஆகிருக்கு, இது வந்து பப்ளிக் சப்நெட் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதுக்குள்ளார ஒரு யூசர் வராங்க, எத்தனை லேயர் இன்டர்நெட் கேட்வே, ரவுட்டர், அவைலபிலிட்டி ஜோன், அதுக்குள்ளார சப்நெட் இருக்குது, அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்னு இருக்குது. ஓகே, இந்த செக்யூரிட்டி குரூப்பில் பர்டிகுலர் அந்த போர்ட் நம்பர் நம்ம வெப்சைட் ஆக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா போர்ட் நம்பர் 80 இல்லை HTTPSனால் வந்து 443 இந்த போர்ட் நம்பர் வந்து ஓப்பனில் இருந்துச்சுன்னா இந்த செக்யூரிட்டி குரூப் மூலமாக இந்த இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, அப்போ விபிசின்றது ஒரு இன்டர்நெட் சர்வீஸ். இந்த சர்வீஸ் இல்லாமல் உங்களால் ஒரு இன்ஸ்டன்ஸை ரெண்டுக்கு வந்து எடுக்கவே முடியாது. சரியா? ஓகே, தேங்க்யூ.